சில பேர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என் மேல கோவமா இருக்கிறாரு, கண்ணெல்லாம் அப்படியே தீப்பொறி கண்ணு மாதிரி உங்களை பார்த்து அப்படியே எரிச்சல. கர்த்தர் உண்மையில் மனதுருகுகிறார். He was a compassionate. இஸ்ரவேல் ஜனங்களை போல ஆண்டவரை கோபம் ஊட்டினவங்களை பூமியில பார்க்கவே முடியாது. அப்பதான் எகிப்துல அவருடைய வல்லமையெல்லாம் காண்பிச்சு 10 துண்டங்களாக எகிப்தை துண்டு துண்டாக்கி எகிப்திய கொத்துக்கறி மாதிரி போட்டு ஜனங்களை வெளியே கொண்டு வந்து இவங்க கண்ணுக்கு முன்னாடியே பார்வனுடைய சேனையெல்லாம் உள்ள தண்ணியில முழுகடிச்சு அங்கிருந்து வந்து மாறா என்கிற ஒரு நீரை மதுரமாய் மாற்றி கீழ்காற்று அனுப்பி காடைகளை வரவழைத்து ஏராளமான அற்புதங்களை செய்து அந்த மலை சீனாய் மலையை முழுவதும் அக்கினி காடாய் தேவன் அதுல வெளிப்பட்டு எக்கால சத்தங்கள் துணிப்பது அவர்கள் காதுகளில கேட்க பண்ணி தேவனுடைய மகிமையெல்லாம் வெளிப்படுத்தி மோசையோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். இவன் அதுக்குள்ள ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சுட்டான். கண்ணுக்குட்டி செஞ்சு என்ன சொல்றான்? இந்த கண்ணுக்குட்டி தான் இனி எங்களை கானானுக்குள்ள கொண்டு போகுதுன்னு சொல்றான். ஆண்டவருக்கு எவ்வளவு எரிச்சல். எகிப்தில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி மந்திரவாதிகளை விரட்டி அடிச்சு 430 ஆண்டு காலங்கள் இருந்து அந்த அடிமத்தனத்தை உடைச்சு செங்கடலை பிளந்து அவ்வளவு அற்புதங்களை செஞ்சு அவங்களுக்கு முன்பதாக ஒரு அக்கினி ஸ்தம்பமும் மேல மேக ஸ்தம்பத்தையும் கொடுத்து அந்த வனாந்தரத்துல சாப்பிட மன்னாவை பரலோகத்திலிருந்து அனுப்பி இதெல்லாம் பண்ணா அவன் கழுத்துல காதுல இருக்கிற நகையெல்லாம் கழட்டி போட்டு ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி இதுதான் என் தெய்வம்னு சொல்றான்னா கர்த்தருக்கு என்ன கோபம் வந்திருக்கு. நம்மள தான் என்ன பண்ணிருப்போம்? எரிச்சிட்டு இருக்க மாட்டீங்க உடனே. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? இனி நான் உங்க கூட வரமாட்டேன், எனக்கு வேதனையா. மோசே கிட்ட சொல்றாரு, நான் வரமாட்டேன், ஒரு தூதனை அனுப்புறேன் உங்க கூட, நான் இனி உங்க கூட வர முடியாது. மோசே உடனே கெஞ்சுறாரு, ஆண்டவரே என் பேரை வேணா அதுல இருந்து கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களையும் நீங்களையும் எங்க கூட வராமல் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. உடனே கர்த்தர் மனதுருகிட்டார். சரி, உங்களை நான் நடத்துறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்க போல பைபிள் ஃபுல்லா பாருங்க எவ்வளோ கோபம். அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது. அவ்வளவு கோபம் ஊட்டின ஜனங்களுக்கே அவ்வளவு மனதுருக்கன்னா நம்ம மேல மட்டும் ஆண்டவர் கோபமா இருப்பாரு? நம்ம மேலும் கர்த்தர் மனதுருகுகிற தேவனா இருக்கிறார்.